கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மாணவர்களிடம் முறையாக நடக்காத பேராசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் புகார் கடிதம் கொடுத்த மாணவர் வலியுறுத்தியுள்ளார். பேராசிரியர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் திண்டுக்கல்லேருந்து ஒரு மாணவர் வர்றாரு, நீங்கள் பிரியாணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இவருக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவரால் ஒரு பிரியாணி வாங்கக்கூட முடியலை அப்படின்னு சொன்னால் அது எந்த விதமான சில பேராசிரியர்களுக்கு இந்த மாதிரி அச்சம் உணர்வு ஏற்பட்டிருக்குங்கிறத நான் வெளிப்படையாகவே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னும் இதை ஒரு ஆழமான இடத்துக்கு கொண்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன். கேம்பஸ்குள்ளே பேக்கு தூக்கிட்டு போறியா, தூக்கிட்டு போ, அது நல்ல விஷயம். அவருடைய ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறப்போ பண்ணிட்டு வர, அது தவறு இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ண, இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய அவங்க வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளிடுறாங்க. எந்த மாணவர்களும் இதுவரைக்கும் வெளியில் பேசவே இல்லை. கல்வி சார்ந்த பணிகளை தவிர்த்து மற்ற தனிப்பட்ட விவகாரங்களுக்கு ஆராய்ச்சி மாணவர்களை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வி. எப்போதுமே விதி மேல பழி போடாதீங்க. இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் நடந்த பட்டமளிப்பு விழா ஒன்றில் PhD பட்டம் வாங்கிய மாணவர் ஒருவர் ஆளுநரிடம் நேரடியாக புகார் தெரிவித்தார். வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கைடுகள் பல்வேறு வகைகளில் மாணவர்களை துன்புறுத்துவதாகவும் தனிப்பட்ட வேலைகளை கொடுப்பதாகவும் பணம் கேட்பதாகவும் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் கோபால் எச்சரிக்கை விடுத்து ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வழிகாட்டியாக செயல்படக்கூடிய கைடுகள் விதிமுறைக்கு மாறாக செயல்படக்கூடாது என்றும் கல்வி சார்ந்த பணிகளை தவிர்த்து மற்ற பணிகளில் மாணவர்களை ஈடுபடுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.